என்னடா இன்றைக்கி வந்து சாப்பிட கிளம்பிட்டேன்னு தானே பார்க்குறீங்க. ஸோ வந்து நான் எங்கே வந்திருக்கேன்னா, நான் என் ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸான கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்போக்கும் ட்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற கடை தான் இந்த பானிபூரி கடை. நீங்கள் இந்த க்ரௌடை பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. குவான்டிட்டியும் அதிகமாக இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவுமே இருந்துச்சு. ஸோ வந்து 30 ரூபாய்க்கு ஒர்த்தானா ரொம்பவே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. பார்சலும் 30 ரூபா தான், சாப்பிடவும் 30 ரூபா தான். நீங்களும் மறக்காமல் வந்து அங்கே டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி என்னால் முடிஞ்சது நான் வந்து இட்லி வாங்கி கொடுத்தேன். என்னடா இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறீங்களா அப்படின்னு கேட்டால், நான் எதுக்காண்டி வீடியோ எடுத்து போடுறேன்னா வந்து இதை பார்த்து என் சரௌண்டிங்ஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணணும், யாராவது ஹெல்ப் அப்படின்ட்டு வந்து கேட்டால் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இதை வந்து சரி வீடியோ எடுத்து போடலான்னு போட்டேன். நான் வந்து ஒரு விளம்பரம் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டிலாம் நான் சத்தியமாக எடுத்து போடல. எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ வந்து இதை பார்த்து நீங்களும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நானும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்காண்டி வந்து நீங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள்.